Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மேட்டுப்பாளையம் அருகே தொழிற்சாலை வளாகத்தில் உள்ள பாழடைந்த கிணற்றிலிருந்து கை கால் கட்டப்பட்ட நிலையில் பெண் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்கிக்கலாம். செந்தில்குமார், என்ன நடந்தது? அந்த பெண் யார் என்று ஏதேனும் தகவல் வெளியாக இருக்கிறதா? முதல் கட்ட விசாரணையில் விவரங்களை பதிவு பண்ணுங்க செந்தில்குமார். காயத்ரி, கோவை மாவட்டம் அன்னூர் அருகே இருக்கிற கோபிராசிபுரம் பகுதியில் ஒரு செயல்படாத தொழிற்சாலை ஒன்று உள்ளது. மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலையில் கோபிராசிபுரம் பிரதான அந்த சாலையின் முன்பே இந்த தொழிற்சாலையானது அமைந்துள்ளது. இந்த தொழிற்சாலையை தற்பொழுது கல்யாண மண்டபமாக மாற்றக்கூடிய நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அந்த தொழிற்சாலை வளாகத்துக்குள் ஒரு பாழடைந்த கிணறு ஒன்று இருக்கிறது. அந்த கிணற்றிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக அங்கிருந்தவர்கள் அது குறித்து அன்னூர் தீயணைப்பு துறையினர் மற்றும் சிறுமுகை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளனர். அந்த தகவலின் அடிப்படையில் அன்னூரிலிருந்து தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டு அங்கு என்ன இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக கயிறு கட்டி தீயணைப்பு வீரர்கள் கீழே இறங்கினர். அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஒரு சாக்கு மூட்டையிலிருந்து அந்த துர்நாற்றம் வீசுவதை தொடர்ந்து அந்த சாக்கு மூட்டையானது கயிறு கட்டி தீயணைப்புத்துறை வீரர்களால் மேலே எடுத்து வரப்பட்டது. அப்பொழுது அதில் ஒரு பெண் சடலம் இருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்து உடனடியாக காவல்துறையினர் விரைந்து வரவழைக்கப்பட்டு அது யார் என்பது குறித்து தற்பொழுது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அந்த மூட்டையில் கை மற்றும் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் பெண் சடலம் இருப்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 20 முதல் 22 வயது இருக்கலாம் என முதல் கட்ட விசாரணையில் தற்பொழுது தெரிய வந்துள்ளது. அந்த பெண்ணை யாரோ கொலை செய்து பிரதான சாலை முன்பே இருக்கக்கூடிய இந்த கிணறு என்பதால் அந்த பெண்ணின் உடலில் கையுளை கட்டி அந்த கிணற்றில் வீசி இருப்பதும் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த அந்த பெண் யார், இந்த கொலையை யார் செய்தார்கள் என்பது குறித்து இன்னும் எந்தவித ஒரு தெளிவான தகவலும் தெரியப்படாத நிலையில் கோவையிலிருந்து தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய்கள் தற்பொழுது வரவழைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழுவானது வந்த பிறகு அந்த மூட்டையானது பிரிக்கப்பட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணின் அடையாளங்கள் ஏதாவது தெரிய வருகிறதா அல்லது அந்த பெண் யார் என்பது குறித்து மேல் விசாரணை இனிமேல் தான் துவக்க இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. காயத்ரி, விரிவான விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.